ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா 2 நாளுக்குரிய விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால விளக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஆடி 18 3வது வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது. அதனால் இந்த வாரம் வெறும் விளக்க மட்டும்தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது வந்து துளசி தண்ணி, இது வந்து செடியில் ஊற்றிடலாம். இந்த பவுல் வந்து பிரசாதத்துக்காக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற பவுலு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2 வெள்ளி விளக்கும் வந்து எனக்கு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தது. இது வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஏற்றுவேன். இதில் வந்து எண்ணெய் நிறைய பிடிக்காது. அதனால் இந்த வெத்தலையும் வந்து துளசி தண்ணியில் வந்து சேர்த்துறேன். துளசி தண்ணியை வந்து துளசி செடியிலேயே கொண்டு போய் ஊற்றிடுவேன். அதுக்கப்புறமா வந்து விளக்கில் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மீதி இருந்தது. அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒரே விளக்கில் ஊற்றிட்டேன். ஊற்றி இது கொண்டு போய் செடியில் கொண்டு போய் ஊற்றிடலாம். இதையும் இந்த எண்ணெய் மறுபடியும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு எண்ணெய் ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துடலாம். எனக்கு என்னமோ டிஷ்யூ பேப்பரில் வச்சு துடைக்கிறத விட இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வச்சு நல்லா துடைச்சோன்னு வைங்க, அதில் இருக்க விளக்கில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து நல்லா க்ளீனாகி வந்துடுது. பார்க்கவே முக்கால்வாசி விளக்கு வந்து நல்லா விளக்குன மாதிரி ஆகிடுது. அதனால் வந்து நான் இப்போ நியூஸ் பேப்பரில் தான் துடைக்கிறது விளக்கெல்லாம். நீங்களும் ஒரு டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். இவ்வளோதான் மீதி இருந்தது எண்ணெயும். நான் துடைக்கிறப்பே உங்களுக்கு தெரியும் விளக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். எல்லா விளக்கையும் வந்து இது மாதிரி நல்லா துடைச்சி எடுத்துட்டேன். இது கொஞ்சமாக வந்து லிக்யூடு சேர்த்து நார்மல் வாட்டரில் தான் வந்து நான் வந்து விளக்கு ஊற வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே கிச்சன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்போ தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து புளி ஊற வச்சுருந்தேன். அதுவும் நல்லா ஊறிடுச்சு. இனிமேட்டு பூஜை பாத்திரத்தை அப்படியே விளக்கிற வேண்டியதாக. இப்போ பாருங்கள், டைம் மணி 11:30 ஆயிடுச்சு. இப்போ விளக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இது வந்து ஆல்ரெடி விளக்கி எடுத்து வச்சுட்டேன் தனியாக. இது வந்து பூஜை பாத்திரத்துக்கு விளக்குறதுக்குன்னு தனியாக நார் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெள்ளி பாத்திரம் விளக்குறதுக்காக கோல்கேட் பவுட்ரு வாங்கியிருக்கேன், சின்னது தான். அதுக்கப்புறம் வந்து சபீனாவும் கொஞ்சம் பீதாம்பரியும் தான் ஆட் பண்ணுறேன். வேறு எதுவுமே வந்து நான் சேர்த்திக்கல. இது ரெண்டுமே வந்து போட்டு விளக்கு வந்து க்ளீன் பண்ணணும்னு வைங்க, நல்லா பளிச்சுன்னு ஆயிடுது. அரை லெமன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். லெமன் இல்லைனாலும் பரவாயில்ல, இது ரெண்டு மட்டும் இருந்தால் கூட ஓகே தான். விளக்கெல்லாம் விளக்கியாச்சு. இதை அப்படியே கொண்டு போய் லைட்டாக துணியை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். விளக்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்குது பாருங்கள். எண்ணெய் ஒரே ஒரு மூடி தான் ஊற்ற முடியும். அதனால தான் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வந்து விளக்கு ஏற்றுறேன், வெள்ளியில் மட்டும். நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை ரூமில் வச்சுருவேன். இதை கொண்டு போய் அப்படியே பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சிடலாம். பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்தது விளக்குமே பார்க்க. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நிறையா வேலை இருக்குது. இது வந்து நான் அடுத்த நாள் ஈவினிங் விளக்கு ஏற்றிட்டேன். பிரசாதத்துக்கு வந்து 3 ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு சாம்பிராணி பற்ற வச்சாச்சு. பூ வேறு விற்றுட்டு வரல, இல்லைனா பூ வாங்கிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும். அதனால் சரி நெக்ஸ்ட் வீக் முன்னாடியே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னுட்டு இந்த வாரம் பூ இல்லை. பூ இல்லாமல் தான் விளக்கு ஏற்றினேன். அதுக்கப்புறமா ஊர்லேருந்து விதையெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். அந்த விதையை தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு வந்து விதை ஊனலாம் அப்படின்னுட்டு. இந்த பேக்கெட் வந்து ஒரு பேக்கெட் 10 ரூபா. விதையும் வந்து நிறையா இருந்துச்சு. இது வந்து எல்லாமே நாட்டு விதைங்களாம். எல்லாமே செடி வர்றது மாதிரி தான் வச்சுருந்தேன். கொடி போகிற மாதிரிலாம் வாங்கலை. அவரைக்காய் மட்டும்தான் வந்து
கொடி போகிற மாதிரி ஒன்று வாங்கினேன். இது வந்து பாவக்காய் விதை வீட்டிலேயே வச்சுருக்கேன். ஒரு சில விதையெல்லாம் வீட்டில் இருந்துச்சு. இது மட்டும்தான் அங்கே விற்றுட்ருக்கிறப்ப வாங்கினேன். விதையும் நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வாங்கியிருந்தேன். அதெல்லாம் தலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இதையும் நாளைக்கு நட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய்.